எல்லாருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு சூதாட்டமா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டு. இந்தியாவில் கடந்த 2022 மட்டும் 45லேருந்து 49 லட்சம் பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே 2024 கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்க. இதுல 93% ட்ரேடர்கள் சுத்தமா அவங்களோட முதல் ஃபுல்லாவே இழந்துடுறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 93 லட்சம் பேர். இவங்க இழக்கிறதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 28 லட்சம் வரைக்கும் சராசரியா இழந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் உண்மையிலே ஒரு சூதாட்டமா, ஏன் இவ்வளோ பேர் பணத்தை விட்டுறாங்க, தோத்து போறாங்க, இதுல ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சூதாட்டம் அப்படிங்கிறது என்ன? உங்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி ஒரு விஷயத்து மேல நீங்க பணம் கட்டி அதுல பெருசா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா, அதுதான் சூதாட்டம். ஸோ அது எதுவா கூட இருக்கலாம். கார் ரேஸா இருக்கலாம், இல்ல ஹார்ஸ் ரேஸா இருக்கலாம், இல்ல கார்டு கேமா இருக்கலாம், இல்ல கசினோவில் போய் நீங்க விளையாடுறதா இருக்கலாம், கிரிக்கெட்ல பெட்டிங் கூட இருக்கலாம். ஸோ இதுல எதுவா கூட இருக்கலாம். ஆனா உங்க திறமையோ இல்ல உங்களுடைய செயல்திறனோ இதை நம்பி எதுவுமே இருக்காது. உங்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்கும். அதுதான் சூதாட்டம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நிச்சயமா கேம்பிளிங் அல்லது சூதாட்டம் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெகுலேஷன் அல்லது ஸ்பெகுலேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல ஊக வாணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊக வாணிகம் அப்படிங்கிறது என்ன? அதாவது உங்க திறமையாலேயோ அல்லது செயல்திறனாலேயோ ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களால கெஸ் பண்ண முடியும், அக்யூரேட்டா அல்லது நியர் அக்யூரேட்டா கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஊகம். அந்த மாதிரி ஊகத்துல நீங்க ஸ்பெகுலேட் பண்ணி அதனால வருமானம் ஈட்ட முடிஞ்சா அதுதான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். அது ஆப்ஷன்ல நிறையவே நடக்கும். நீங்க ஒரு கசினோல போய் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அங்க பந்தயம் கட்டும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா கசினோல நீங்க பந்தயம் கட்டும்போது வந்தா வருது போனா போகுது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம பந்தயம் கட்டுவோம். ஆனா இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிச்சயமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா முக்காவாசி பேருக்கு என்னன்னே சொல்ல தெரியாது. கத்துக்குட்டி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்கிறது நமக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு மார்க்கெட் டவுனா இருக்கு போல இருக்கு, பிஇ போடலாம், இல்ல இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் அப்ல இருக்கு, சிஇ போடலாம். ஸோ இந்த மாதிரி பிஇ போடலாமா சிஇ போடலாமா அப்படின்னு தான் இவங்கெல்லாம் யோசிப்பாங்க. இதே ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, நிறைய விஷயங்களை பார்ப்பாரு. முக்கியமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப் லாஸும் இல்லாம அவர் ட்ரேடே பண்ண மாட்டார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நஷ்டம் அவளால தாங்க முடியும், எவ்வளவு தாங்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா பார்க்காம ட்ரேடே பண்ண மாட்டார். முக்கியமா பொசிஷன் சைசிங், அப்புறம் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேடே பண்ண மாட்டாங்க, அப்புறம் எப்படி ஹெட்ஜ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேடிங்லேயே நுழைவாங்க. அப்புறம் முக்கியமா ஓவர் ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாத நம்ம கைப்புள்ள ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, தனியா போய் மாட்டிக்குவார். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கத்துக்கிறது, அதாவது நாலேஜ். அதோட முக்கியமா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பண்ணணும், உத்திகள் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் பொதுவா இருக்கிறதில்ல. அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, யாரோ இன்னொருத்தர் சொன்னாங்க இல்ல டிப்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பணத்தை ஆப்ஷன் ட்ரேடிங்ல விட்டுறாங்க. இதே ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணா இன்னைக்கு லாபம் சம்பாதிக்க முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது மாதிரி நிறைய மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கால் ரேஷியோ, புட் ரேஷியோ, அதே மாதிரி கால் புட் மட்டும் இல்லாமல் அதை எப்படி கம்பைன் பண்ணி ஸ்ட்ராடல் பண்றது, ஸ்ட்ராங்கிள் பண்றது, அப்புறம் லிசார்ட், அது இது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு 10 ஸ்ட்ராட்டஜியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்லேயே உள்ளே போக முடியும். அப்படி இல்லாம சும்மா இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு பிஇ போடலாம், பாசிட்டிவா இருக்கு சிஇ போடலாம் அப்படின்னு போட்டா ஃபுல்லா உங்க முதல் காலி ஆயிடும்.
செபியும் சரி, மிகப்பெரிய அளவில் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சவங்களும் சரி சொல்கிற முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்குங்க. நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், ரிஸ்க் அவாய்டன்ஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு தான். இந்த கத்துக்குட்டி ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. அது மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார் வந்தால் அதில் என்ன நடக்கும், அதே மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்போ வந்ததுனால என்ன நடக்கும், ட்ரம்ப் வந்தாலுமே ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த கத்துக்குட்டி ட்ரேடர்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது இல்லாமலே போய் அவங்க விளையாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கேம்பிளிங் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. அதனால தான் உங்க முதலை இழக்கிறதுக்கு பெரிய ரீசனாக அமைஞ்சிருது. மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்ட நம்ம எக்ஸ்பர்ட் ட்ரேடர் என்ன பண்ணுவார், ஊஞ்சலே இல்லைன்னாலும் படையப்பா ஊஞ்சலை இழுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரி அவருக்கு தனியாக வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டமான மார்க்கெட்லேயே அவரோட ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நாலேஜ்னால நிச்சயமாக பணம் சம்பாதிப்பார். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா 1000 இருக்கிற ப்ரீமியம் சடனாக 0.05 பைசாவாக போயிடும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இது ஏன் நடக்குது, எப்படி இந்த டைம் டிகே நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது கத்துக்குட்டி ட்ரேடருக்கு சுத்தமாக தெரியாது. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிகே அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய லாபத்தை அடைஞ்சிருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இமோஷனல் ட்ரேடிங். யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளாலே அந்த மாதிரி பண்ண முடியும்னு எதுவுமே கற்றுக்காம அப்படியே காப்பி அடிக்கிறது, இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க, ஃபோமோ. அதாவது எங்கே அவங்களுக்குலாம் கிடைக்கிற லாபம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுறது. அல்லது ஏதாவது ஒரு பயத்தில் மார்க்கெட் பயங்கரமாக இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஇ போடுறது, கண்ணை மூடிட்டு எந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல். அதே மாதிரி மார்க்கெட் நிச்சயமாக மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேராசையில் நிறைய சிஇயாக போடுறது. ஸோ இந்த மாதிரி என்னன்னே தெரியாமல் ஒரு இமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இதே ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடராக பார்த்தீங்கன்னா அவங்க டிசிப்ளினோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, நாலேஜை பொதுவாக வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக இமோஷனல் ட்ரேடிங் பண்ணவே மாட்டாங்க. பேராசையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையும் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நிறைய பேர் ஒரு கேம்பிளிங்காகவோ சூதாட்டமாகவோ பார்க்க வைக்குது. இதே ஒரு லாங் டேர்ம் வியூ இருந்தால் நிச்சயமாக சூதாட்டமாக அதை பார்க்க மாட்டீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லிவரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ₹1 ப்ராஃபிட் ₹4 ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுமோ அதே மாதிரி ₹1 லாஸை ₹4 லாஸாகவும் ஆக்க முடியும். அதாவது ஒரு லாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராஃபிட் நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 மடங்குலேருந்து 5 மடங்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது வரமா சாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா வரும், தெரியாமல் பண்ணிங்கன்னா சாபம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். ஏன்னா அதை புரிஞ்சிக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. நிறைய ட்ரேடர்கள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரேடர்களே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஏன் 10 வருஷம் கூட அவங்க கண்டினியூஸாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டபிள் ஆகியிருக்காங்க. நீங்கள் பிஆர் சுந்தர் மாதிரி பெரிய ஆப்ஷன் ட்ரேடர்ஸே பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பத்தில் நிறைய பணத்தை இழந்து அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பி போடலாமா இல்லை சி போடலாமா அப்படின்னு சொல்லி ஒத்தையாரட்டையாக விளையாடுற மாதிரி நம்ம விளையாடுறது தான் அது சூதாட்டமாக முடியுது. அது மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க, அவசரப்பட்டு ஆப்ஷனில் இறங்காதீங்க. கேஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் ஆப்ஷனுக்கே போங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கேஷ் மார்க்கெட்டில் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன்லேயே அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணுமே ஒழிய
அதை வந்து இன்னைக்கு வந்து பணத்தை போட்டு நாளைக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது, இன்னைக்கே வந்து 5 நிமிஷம் 15 நிமிஷம்ல ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல பணம் எடுக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா நிறைய திறமை வேணும், நிறைய கத்துக்கணும். அதே வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஆப்ஷனே வந்து எப்படி லாங் டர்மா பண்றாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பருக்கு உள்ள ஆப்ஷன்ல வந்து அவங்க ஜனவரி பிப்ரவரியிலே எடுக்க முடியும். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து அது பிஇசியா இருக்கலாம், லாங் டேர்ம் வந்து வியூ இருந்துக்கிட்டா அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸை வாங்க முடியும், விற்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய முதலீட்டாளர்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ஹெட்ஜிங்காக ரொம்ப பயன்படுத்துவாங்க. எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரிலையன்ஸ் ஷேர் ஒரு 500 ஷேர் இருக்குன்னு வச்சுங்க. எஃப்என்ஓவில் அதோட லாட் சைஸும் 500. நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வியூ இருக்கிறதால கால் ஆப்ஷனை வித்துடலாம். ஸோ அது என்ன ஆகும், நவம்பர் கால் ஆப்ஷன் விற்றா நிச்சயமாக வந்து தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கிறதால எனக்கு அப்படியே ப்ரீமியம் கிடைச்சிரும். இதே வந்து அடுத்த மாதம் டிசம்பரில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்குன்னா நான் வந்து புட் ஆப்ஷனை வித்துருவேன். அதே ஷேர்ஸ் என்கிட்ட 500 ஷேர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விற்கிறது வந்து ஒரு ஈஸியாக மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவுமே தெரியாத ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டுமே பண்ணி நிறைய பணத்தை இழந்துடுறாங்க. கத்துக்குட்டி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு சூதாட்டமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சோஷியல் மீடியாவிலையோ இல்லை டிப்ஸு கிடைக்கிறதையோ வச்சு அதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல நொவைஸ் ட்ரேடர் இல்லை எக்ஸ்பர்ட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மென்டரை வச்சுக்குவாங்க, இல்லை ஒரு கோச் வச்சுக்குவாங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற தவறுகளையும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நிச்சயமாக சூதாட்டம் கிடையாது, கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக இதில் வந்து பணத்தை பெருக்க முடியும். ஆனால் முறையாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சிஇபி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்காதீங்க. அந்த பணம் நிச்சயமாக உங்கள் கையை விட்டு போயிடும். அதே வந்து உங்களுக்கு வந்து அதை கற்றுக்கணும்னா ஒரு நல்ல மென்டர் அல்லது கோச்சை பாருங்கள். இன்டர்நெட்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய இன்டர்நெட்டில் படிக்கவும் முடியும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு பார்த்துங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தொடர்ந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறமா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இறங்குங்க. முக்கியமாக லாங் டேர்ம் வியூவோட ட்ரேடிங் பண்ணுங்க. ரொம்ப ஸ்பெக்குலேட் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு இது புரியலன்னா கேஷ் மார்க்கெட்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.